நீ வாங்க வாங்க வாங்க. அப்படி பார்த்தேன். என்னடா இது வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா இப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாங்க, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல இல்லாம? அப்புறம் கோவில்ல வேலைங்களா நீ? நம்ம வீட்டு விசேஷம், வீட்டுல தூங்கி எந்திரிக்க முடியுமா? என்னம்மா எப்படி இருக்க? மாப்பிள்ளை எங்க? அவரா அங்க கறியை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்காருமா, குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ சரிம்மா சரிம்மா. ஏன்பா இங்க எல்லாரும் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்க எல்லாம் வீட்டுல போய் தூங்கி எந்திரிச்சு காலையில வாங்க, கிளம்புங்க. நான் இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 6 மணி வாக்க வீட்டுக்கு வரேன். ஏமா நம்ம வீட்டு விசேஷம், இப்படி நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போக முடியுமா? எல்லா வேலையும் கிடக்கும், ஆளுக்கு ஒரு வேலையும் செஞ்சு சட்டு புட்டுன்னு முடியும். அதனாலதான் இங்க தம்பி எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கேட்ட கோவில்ல இருக்காங்கன்னாரு. அதான் கோவிலுக்கு வண்டி விட சொன்னேன். அடப்பாடுபாவி மாமன் நாரே, அங்கதான் வேலை செய்ய வச்சு சாவடிக்கிறாங்கன்னு பார்த்தா இங்க வந்தாவது இவ வேலை செய்வா, அதை நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து நம்மள வேலைக்காரி ஆக்கி விட்டாங்களே. தலையெழுத்து, எங்க போனாலும் நான் வேலைக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆயிரம் போப்பா. அதெல்லாம் இங்க ஆளுங்களை ஊறுபட்ட பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. கொழுந்தனாரே, நீங்க அவங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க. இங்க வருமா, என்ன வெஜிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். வந்துட்டோம், எல்லாத்துக்கிட்டையும் தலையை கட்டிட்டாவது போகணும்ல. கொஞ்ச நேரம் இருந்து வேலையை செஞ்சுட்டு போறோம். மாமன் நாரும் மாமி யாரும் என்னை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாளுங்க போல இருக்கே. அட நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அண்ணி நீங்களாவது வீட்டுக்கு போறீங்களா? சரி சரி சரி. ஆமா ஆமா, உங்க அண்ணி மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறேன்? நம்ம எல்லாம் இங்க இருக்கும்போது, அதுவும் இல்லாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களோ என்னவோ, நேரம் கட்ட நேரத்துல உள்ள போனா அவங்க எல்லாம் எந்திரிச்சுக்குவாங்க. அதனால எதுக்கு சலுப்பு சங்கடம்? ஆளாளுக்கு இங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கேயே இருந்துகிட்டு காலையில போய்க்கிறது. அடியே மாமி யாரே, எனக்கு எமகாதைக்கு வேற எங்கேயும் இல்லடி, நீ தாண்டி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடுறாளா குந்தாணி சிறுக்கி. எப்பா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி வாங்க. அண்ணி பால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் சொன்னது எல்லாமே அதுவும் இதெல்லாம் இருக்கு, அப்படியே எடுத்துட்டு போங்க. சரிங்க குழந்தனாரே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வரலையா? இந்த வாரேன் நீ. இந்த ஜாமான் ஒண்ணு பத்தல, நாங்க அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கடை வேற இருக்காதேப்பா. வீட்டை தான் வாங்கி போட்டிருக்கு, அதை மட்டும் போய் எடுத்துட்டு ஓடியாடுறது தான். சரியா சரியா, போயிட்டு வாங்க. வாங்கப்பா வாங்கம்மா வாங்க. நீ வீட்டில் என்னமோ நம்மளை வச்சு தாங்குற மாதிரியும், வெளியே வந்தால் வேலை செய்கிற மாதிரியும் என்னம்மா என் மாமியார் ஆழ்த்தாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்தாவது ஓய்வெடுக்கலான்னு பார்த்தேன், இங்கேயும் வேலையா? ஏன்டா பொம்பளையா பிறந்தமோ? ஆம்பளைங்களா பிறந்திருந்தா கூட இப்படி போனோமா வந்தமான்னு இருக்கலாம். பொம்பளையா பிறந்து எங்கே போனாலும் புழுக்க வேலை பார்க்கணும். விடமாட்டேன், எவனையும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். நான் இருக்க வரையும் எவனையும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. விடமாட்டேன். செம்ம பண்ணி. ஐயோ ஐயோ, இவன் என்ன வீடை இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்? என் வீடை கீத்து ரவோட தூக்கிட்டு போயிடுவாங்களா? ஐயோ ஐயோ. மை தகப்பெண் என்னை பெத்தவர் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. நம்ம போனோம்னா கத்துவாரு. மை தாய் மட்டும் வந்துடுச்சுன்னா பரவாயில்லையே. அம்மா அம்மா எம்மா வந்துட்டியா? வாயா வாசு, வா வா. இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? நேரங்களமா வரது இல்லையா? எப்போ பார்த்தாலும் சாம கொடங்கி கணக்கா 2 மணிக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க. காலையில பார்க்க முடியல, ராத்திரியும் பார்க்க முடியலன்னு உங்க அப்பா அம்பிட்டு வருத்தப்படுறாரியா? எங்கேயா போன? அதுவாம்மா, அது என் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா அப்படியே போயிட்டு வந்தேன். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுங்க தான். அது சரி, உன்னை கட்டின மன்னவர் தூங்கிட்டாரா? உங்க அப்பன் தானே தூங்கிட்டு இருக்காரியா? அதான் மொல்லமா கதவு திறந்து உள்ள கூப்பிடலான்னு வந்தேன். அம்மா கப்பன்னு பசிக்குதுமா, சோறு இருக்கா? ஐயா உனக்கொசரம் உனக்கு பிடிச்ச தேங்காய் பூ திருவி போட்ட ரொட்டி சுட்டு வச்சிருக்கீங்க. கூடவே ஏத்த வீட்டுல நல்லா பரங்கிக்க காய்ச்சி தொங்குச்சு பத்தியா? இந்த அறுத்து நல்லா பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். 2ம் சாப்பிட சூப்பரா இருக்கியா? அதுவும் திருட்டுக்காய் ருசி அதிகம்னு சொல்லுவாங்கல்ல, என்னமோ தெரியலடா, இன்னைக்கு நான் வச்சது அம்புட்டு ருசி. எப்படியோமா ஓசிலே மங்களமாடிடுற. என்ன சாடா நாளா நானு? அது சரிம்மா, ஏத்த விட்டு குடிக்காரன் வீட்டை கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறான். ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குற? அவன் பொண்டாட்டி இவனை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. யாரு, அமுதாவா? ஆமாண்டா, அதே அமுதாத்தான். செம்ம காமெடி போ. இன்னைக்கு அவளை இழுத்து போட்ட அடி 4 அடி அடிச்சான். அதுவும் இல்லாம செம்ம அடி இன்னைக்கு அவனும் வாங்கினான் தெரியுமா? என்னம்மா சொல்ற? அமுதா திருப்பி அடிச்சாளா? அட அவ ஒரு லூசு. அவளாவது திருப்பி அடிக்கிறதாவது, அடி வாங்கின ஒப்பாரி வைக்கதான் தெரியும் அவளுக்கு.
ஒப்பாரி வச்சு வீட விருத்திக்கு இல்லாம ஆக்கிவிட்டா அந்த குடும்பத்தையே. பின்ன யார் அடிச்சா? இந்த துரப்பையன் இருக்கால அவன் ஐயா. துறையா? எந்த துறை? அதான் இவங்க சின்ன ஐயமாவன் துரை. அட அந்த பொண்டாட்டி தாசனா? ஆமாய்யா, என்ன அடிச்சான் தெரியுமா? எட்டுக்கிட்டு மிதிச்சு கீழே தள்ளி சும்மா குத்துனா பாரு. ஆத்தடி ஆத்தா, நீ கூட இந்த டபிள்யூ போடுவ தெரியுமா? அதுல எப்படி தூக்கி போட்டு சட்டுன்னு அடிப்பாங்க அந்த மாதிரி அடிச்சான். ஆத்தி கொஞ்ச நேரத்துல கிடக்கு கோலம் அடிக்க போச்சுடா. ஏம்மா எனக்கு போன் போட்டு சொல்லியிருக்கலாம்மா, நான் வந்திருப்பேன்ல. ஆமா, நான் உனக்கு போன் பண்ணா கட் பண்ணி விடுவ, நீ மத்த நாளே வரமாட்ட. இப்பதான் போன் பண்ணோனே வர போய். சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, சோத்த எடுத்து வை. வாயா அது இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்றேன் வா. நான் விட மாட்டேன், எவனையும் உள்ள விட மாட்டேன். அடியே உன் கூட யாரையும் இருக்க விட மாட்டேன். பாத்ரூம் வேற போகணுமே, வயிற்ற வேற கலக்கிற மாதிரி இருக்கு. குழம்புல என்னத்தை போட்டான்னு தெரியலையே. அப்பயும் சொன்னேன், ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல அரைச்சி ஊற்றி வை, எனக்கு இந்த மிஷினெல்லாம் அரைச்சா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா கேட்குறாள. எங்கள் நொண்ணை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணி கடைசியில் ராத்திரி நம்மளை நடக்க வச்சுக்கிட்டு இருக்காளே பாத்ரூமுக்கு வீட்டுக்கும். என்ன இவள் ஆளக்கானா? புள்ள மட்டும்தான் கீழே படுத்திருக்கா. இவள் ராத்திரி இங்கே தானே படுத்திருந்தா, எங்கிட்டு போனா? வயிற்று வேற கலக்குது. பாத்ரூமுக்கு ஓடி வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஐயோ, இந்தாயா சாப்பிடு. எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கா? சும்மா சொல்லக்கூடாதுமா, சூப்பரா இருக்குது போ. உனக்காக பார்த்து பண்ணியிருக்கேன்டா தம்பி, சாப்பிடு. யா, இப்படி நேரம் கட்ட நேரத்துல வந்தீங்கன்னா சாப்பிட்டேன்னா உடம்புக்கு சேராதியா, உடம்பு கெட்டு போயிடும். நேரம் காலமா வீட்டுக்கு வாப்பா, இப்படி தினமும் வெளியவே சுத்திக்கிட்டு கிடக்குற. என்னடி அந்த பொறுக்கி வந்துட்டானா? ஏங்க பொறுக்கி கிறுக்கின்றீங்கன்னா அப்படித்தான் சொல்லிவிட்டேன். வேலைக்கும் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல, தண்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல இவனுக்கு சட்டையை துவைச்சு போட்டு பேண்டை துவைச்சு போட்டு நேரத்துக்கு இவனுக்கு காசு தீனி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஊட்டிக்கிட்டு திரி. அப்புறம் பொறுக்காம வேற என்ன பண்ணுவான்? இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள இல்லாம ஊர் சுத்தினா கெட்டு போயிடுங்க, பசங்க வீட்டுக்குள்ள இருந்தா கெட்டு போயிடுவானுங்க. ஏண்டி அந்த காலத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு நீ தொங்குவியா? அவனுக்கு வயசு எத்தனை? ஏண்டா உனக்கு வயசு எத்தனை? பெத்த தகப்பனுக்கு கொஞ்சமாவது வேலை வெட்டி பார்த்து கொஞ்சமாவது உதவி செய்யணும்டா, அதுதான் புள்ள. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பிடிப்போன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று ஆள் இருக்கும்போது பெச்சிட்ட பொத்திட்டு படுத்துக்கிறது, எழுப்ப போனால் தூங்குற பிள்ளையை எழுப்பாதீங்கிற வேண்டியது, ராத்திரி தூங்கும்போது வர வேண்டியது, அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது இங்கிருந்து ஓடிட வேண்டியது. என்னடா பழக்கம்? எங்கே போகிற நீ, எங்கே வர? முதல்ல உன் புள்ள எங்கே போகிற நீ கேட்குறியா? அதை விட்டுவிட்டு என்ன கொஞ்சக்கிட்டு திரியிற நீ? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கையங்கலமாக பிடிக்கணும்னு தான் இன்னைக்கு உக்காந்தே இருந்தேன் முழிச்சுக்கிட்டு. ஏமா இந்த ஆள் இப்படி பேசுறதுனால தான் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. பாத்தீங்களா என் பையன் எப்படி சொல்றானே? முதல்ல பெத்த தகவல் ஒரு நல்ல பழகுங்க, அப்பதான் பிள்ளைங்க நம்ம கிட்ட எதுனாலும் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஊர்ல உள்ளவங்க மேல உங்களுக்கு பாசம் அதிகமா கொட்டும், பெத்த பிள்ளை மேல வெறுப்ப காட்டுறீங்க. அவன் உங்களுக்கு என்ன திங்கிற சொத்துல மண்ணெண்ணி போட்டானா? எப்ப பார்த்தாலும் கரைச்சுதான் கொட்டுறீங்க. பெத்த தகப்பன என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணுனா? ஏண்டி வீட்டை கட்டி வச்சிருக்கேன், இடம் இருக்குது, நிலம் இருக்குது, இம்புட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டி. கொஞ்சமாவது பொறுப்புள்ள பையனா இருக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் வித்து தின்னுபிட்டு கடைசியில் நடுத்தரவுல தான் நீ இதெல்லாம் நிக்க போறான். ஆமா, பெத்த பிள்ளைக்கு சாபம் விட்டு அவனை நடுத்தரவுல நிறுத்திடுவீங்க. ஊர்ல உள்ள எல்லா பெத்தவங்களும் எப்படி பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கறாங்க தெரியுமா? நீங்க ஒவ்வொரு தடவையும் நான் அதை சேர்த்திருக்கேன் இதை சேர்த்திருக்கேன்னு சொல்லி காட்டுறதுனாலதான் உங்க மேல வெறுப்பா வருது. கடைசி காலத்துல உங்களுக்கு அவன் கஞ்சூத்தாம தான் போறான் பாருங்க. ஏண்டி அப்படி ஒரு நிலைமை மட்டும் என்னைக்கு வரும்னு எனக்கு நினைக்காத. இவன் கையில தான் கஞ்சி குடிச்சு நான் உயிர் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுடி. தள்ளாடுற நிலைமை வந்துருச்சுன்னு வையே, நான்லாம் போய் சேர்ந்துருவேன். அப்புறமேட்டுக்கு தெரியும்டி இவனோட குணம் என்னன்னு. இன்னைக்கு செல்லம் கொடுத்து கண்மூடித்தனமா அவனை வளர்த்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இது உனக்கே வினையா வந்து விடிய போது பாத்துக்க. இருக்க வரைக்கும் தான் உனக்கு எல்லாமே. நான் போயிட்டேன்னு வையி, இவன் உனக்கு கஞ்சும் ஊத்த மாட்டான், உன்னை பார்க்கவும் மாட்டான்.
ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டு நடக்க சொல்லு. பெத்தவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு. இவன் கூட சேர்ற சகவாசம் தெரியுமா? அப்படியாப்பட்ட பயலுக தெரியுமா? ஒருத்தன் கூட பொறுப்பு இல்லாதவன். அப்படிப்பட்டவனோட தாண்டி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அவன். திருட்டு பயலுக, கோழி களவாணி, முட்டையை களவாண்டுகிட்டு இருக்க பயல்களோட சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு என்னடி சகவாசம்? இவன் படிச்சவன் தானே, அவங்களோட இவனுக்கு என்ன சகவாசம்? இல்ல ஒருத்தன் மொடாக்குடி வர்கீஸ், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வையி, நாலு பின்ன அவ்வளவுதான், நம்ம கை கட்டி நடுத்தரவுல நிக்க வச்சிருவாண்டி இவன். ஏமா நான் போறேம்மா. ஐயா வாசு வாசு, அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். எப்ப பார்த்தாலும் புள்ளைய கரைச்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் புள்ள அருமை என்னன்னு தெரியுமா? 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தானே அந்த அருமை என்னன்னு தெரியும். கொஞ்சமாவது பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசணும் வைக்கணுன்ற எண்ணம் இல்ல. எப்ப பார்த்தாலும் கரைச்சு கொட்டுவான் செய்வான். அவன் பேசுற நீ பெருசா எடுத்துக்காதையா, நீ கம்மனி இரு. சொல்லிவிட்டேன். வருமா, இந்த ஆள் இப்படி பேசுற பேச்சுக்கு ஒரு நாள் பாரு நல்லா அனுபவிக்க போறது. கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறது என்ன, எதுவுமே இந்த ஆளுக்கு செய்ய மாட்டேன். நீ எல்லாம் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெரியும்டா. இங்க பாருடி, இவனுக்கு ஓவர் செல்லம் கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அவன் உன்னை எப்படி தாங்குறான். நான் செத்து போயிட்டேன்னு உனக்கு நாதி எத்து போயிடும், தெரிஞ்சுக்க. மொத்த சொத்தையும் அவன் பேர்ல எழுதிக்கிட்டு சூதாடிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரவுல நிறுத்தி போடுவான். ஒழுங்கா பொழைச்சிக்க சொல்லிவிட்டேன். உனக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? பையன் எங்க போறான் எங்க வரான்னு பாக்குறதுக்கு, ஊர்ல உள்ளவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பாக்கிறதுக்கு தானே உனக்கு நோட்டை விட்டுக்கிட்டு தெரியத்தானே உனக்கு நேரம் இருக்கு. ஐயோ சாமி, உங்களுக்கு ஏன்னா இப்படி ஒரு எண்ணமே தெரியல. நானும் என் பையனும் இந்த வீட்டை இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இப்பயே வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா உன இதை சொல்லிருங்க, வீட்டை விட்டு போறேன்னு. என்னமோ ஒண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பயலுகளோட இவனை எங்க பார்த்தேன்னு வை, வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பெத்த பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசுறது பாரு. நீ வா சாமி, நீ வா. பிள்ளைக்கு செல்லம் கொடுக்குறேன்னு கண்மூடித்தனமா அவனை கெடுத்து வச்சிருக்கா. இதெல்லாம் எங்க போய் தான் முடிய போகுதுன்னு தெரியலப்போ. என்னது இந்த பைய வெளியே படுத்துக்கிட்டா அவனையும் ஆளை காணா. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி எங்க போனாங்க? வீட்டுக்குள்ளேயும் ஆளை காணா, வெளியும் ஆளை காணா. ஓஹோ, நம்ம எல்லாத்தையும் தூங்க வச்சுப்புட்டு இவங்க அந்த குடும்பத்துக்கு பணிவிட செய்ய போயிட்டாங்களா? அந்த குடும்ப சங்காத்தம் வேண்டாம் நான் சொல்ல பேச்ச கேட்காம அங்க போய் ஆடிக்கிட்டு திரியறாங்களா? இவங்கெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டாங்க. அங்க போய் மொகரடி பட்டுட்டு தான் வரப்போறாங்க. வரட்டும் 2 பேத்துக்கு வச்சுக்கிறேன். ஆள் முழிச்சு கிடந்தா வெளியே விட மாட்டா. அதனால நம்மளை தூங்க வச்சுப்புட்டு 2 பேரும் நைஸா கிளம்பி போயிருக்காங்க. புருஷனும் மொண்டாட்டியும் சாதாரண ஆள் கிடையாது. 2 பேரும் ஒருத்தவங்க சலிச்சவங்களும் கிடையாது. அவ்வளவு தூரம் நான் சொல்லி இவங்க பேச்ச கேட்காம போறாங்கன்னா அப்ப எனக்கு என்ன இது இந்த வீட்டுல மரியாதை? அவங்களோட சீரமும் தெரியல. ஒரு காலத்துல நான் வித்து படிக்க வச்சதுக்கு தான் இன்னைக்கு என்னைய கூட்டிட்டு வந்து இப்படி குப்பையில தள்ளினாங்க. இப்ப எனக்கு அப்புறம் என் பையன் அவங்களுக்கு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவங்க 2 பேர்த்தையும் எங்க போய் தள்ள போறாங்கன்னு தெரியல. அவங்கள காரியம் ஆகிற வரைக்கும் தான் இவங்களை அண்டிக்கிட்டு திரிவாங்க. அவங்க காரியம் முடிஞ்சோடனே இவங்களை தூக்கி வீசி விடுவாங்க. என்னைய அப்படித்தானே தேவைப்படும் போது இலையா பறிச்சாங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான முடிஞ்சோடையும் எச்சல மாதிரி தூக்கி வீசினாங்க. அதே மாதிரி தான் இப்ப இவனையும் தூக்கி வீச போறாங்க. இதெல்லாம் சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க, பட்டாதான் திருந்துவாங்க.